This meeting is being recorded. நம்ம ஜென்ரலாக சோஷியல் மீடியானா என்னன்னு பார்த்தோம். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம். திருப்பி ஒரு தடவை இந்த இதெல்லாம் நம்ம கோத்ரூ பண்ணுங்க. என்கேஜ்மெண்ட் அப்படின்னு என்னங்கிறத நம்ம பார்த்தோம். ஐசிபி ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் என்னென்னு பார்த்தோம். பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத பார்த்தோம். பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜியில் ஃபர்ஸ்ட் செட் அப்ஜெக்டிவ், என்ன கோல் அப்படின்னு பிளான் பண்ணுங்க. Understand your audience, choose the right platforms, content strategy, create content calendar, social listening, analyze and improve. அது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுற ஒன்றா தான் இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது நம்ம எந்த இதாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு கோலை செட் பண்ணணும். அதில் இருக்கிற மாடியூல்ஸ் எடுத்து நம்ம பார்த்துட்டு ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இல்லாட்டி டைரக்டாக நம்ம வாட்டு போயிடும். இப்போ ஒரு கம்பெனியில் நீங்கள் இன்டர்வியூக்கே போகிறீங்க அப்படின்னா அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா, எங்களோட ப்ராடக்டை நீங்க எப்படி மார்க்கெட்டிங் பண்ணி தருவீங்க அப்படின்னு கேட்பாங்க. நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம்னா, ஒரு பிளானிங் இல்லாம இப்படி போய் ஆன்சர் பண்றீங்க. இந்த கொஸ்டினுக்கு எப்படி சொல்லுவீங்க காமராஜ்? எங்களோட ப்ராடக்டை எப்படி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அதிகமா இருக்கோ அதை இது பண்ணுங்க சார். ஓகே விக்னேஷ், நீங்க ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டை பத்தி நான் அனலைஸ் பண்ணிக்கலாம். செக்மெண்டேஷன், எஸ்டிபி போட்டு இந்த மாதிரி ஆன்லைன்ல பிளாட்ஃபார்ம், இன்ஸ்டா, யூடியூப் அதெல்லாம் ஆன்லைன்ல சகுந்தலம், சதீஷ், அறிவொளி, சோனு யாராவது சொல்ல முடியுமா? ஏதோ ஒரு ப்ராடக்ட் எடுத்து நீங்க மார்க்கெட்டிங் பண்ணுங்க அப்படின்னு உங்களை இன்டர்வியூல கேட்கறாங்க. ஆர் யூ டேக் ரியல் எஸ்டேட், சகுந்தலா மேம் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பிஸ்னஸை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு ப்ராடக்டை ஸ்டடி பண்ணணும், எஸ்டிபி பண்ணணும், ஐசிபி அப்படின்லாம் சொன்னாங்க. நீங்கள் வேற ஏதாவது சொல்ல முடியுமா? ஒரு ப்ராடக்டை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க ஃப்ரம் த பிகினிங் நீங்கள் சொல்லுங்க. கட் ஷார்ட் பண்ணாமல் சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சது. சார் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ப்ராடக்ட்டை பற்றி நம்ம ஃபுல்லா அனலைஸ் பண்ணணும் சார். நம்ம இந்த ப்ராடக்ட் எந்த எந்த விதமா நம்ம மார்க்கெட்டிங் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணணும் சார். ஓகே, அதாவது அந்த பிளாட்ஃபார்முக்குன்னா இப்போ ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டோம்னா அதை நம்ம சோசியல் மீடியால மட்டும் போஸ்ட் பண்ணா நம்ம அதை மார்க்கெட்டிங் பண்ண முடியுமா? அப்படி இல்லை நம்ம ப்ராடா அந்த ப்ராடக்ட் லோக்கலா இருக்கா இல்ல லோக்கலா மட்டும் பண்றாங்களா இல்ல வேர்ல்டு வைடா பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணணும் சார். இது இப்போ நம்ம லோக்கல்னா நம்ம லோக்கல் தகுந்த மாதிரி சோசியல் மீடியாஸ் அந்த மாதிரி போடலாம் சார். வேர்ல்டு வைடா போனோம்னா சோசியல் மீடியா பிளஸ் வெப்சைட்ஸ் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாங்க சார். அந்த பிளாட்ஃபார்ம் மாதிரி நம்ம யூஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டிங் பண்ணலாங்க சார். அதுல நம்ம நிறைய அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்குங்க சார். நம்ம திரும்ப திரும்ப கஸ்டமர்ஸ் நம்மகிட்ட வராங்களா இல்ல நியூ கஸ்டமர்ஸ் மட்டும் தான் நம்மகிட்ட வராங்களா அப்படின்னு அந்த ப்ராடக்ட்டை பத்தி நம்ம ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டோங்க சார். அதுக்கப்புறம் தான் நம்ம மார்க்கெட்டிங்குள்ளேயே போகணும் சார். டிஜிட்டல் அந்த ஃபுல்லா போற மாதிரி இருக்கும். வெரி குட் சதீஷ். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா இருக்கும், அதுதான் சொல்லிட்டு வர்றீங்க. ட்ரை டு பி மோர் எலாபரேட். இப்போ சதீஷ் சொன்ன மாதிரி நிறைய பாயிண்ட்ஸை நீங்க சொல்லுங்க. அதுல ஒரு வேர்டு ஜிடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, கோ டு மார்க்கெட். கோ டு மார்க்கெட்னா நான் எல்லாத்துக்கும் ரெடி ஆகிட்டேன், அடுத்து நேராக போய் ஹிட் பண்ண வேண்டியதான் மார்க்கெட் அப்படிங்கிறது. ப்ராடக்ட் கோ டு மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நிறைய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் மாறும். வேற யாராச்சும் ஏதாவது சொல்ல முடியுமா? 2-3 பாயிண்ட்ஸ் ஏதாவது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க ஒரு ப்ராடக்ட் அப்படின்ட்டு? சார் ஃபர்ஸ்ட் கஸ்டமரோட நீட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ அவங்க எந்த இதுல பாக்குறாங்க, லைக் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸா இல்ல அவங்க ஒரு ரீசெல்லிங் பர்பஸ் பாக்குறாங்களான்னு தெரிஞ்சுக்குவேன். தகுந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணுவேன் சார். இல்ல அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டிங் தான் நான் கேக்குறேன் என்னன்னு. அதுல வர்றது என்னது, அது தகுந்த மாதிரி என்ன மார்க்கெட்டிங்? அவங்களோட நீடை புரிஞ்சுக்கிறீங்க, தட் இஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சது. நீடுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டிங்கிறது என்னது? ஏதோ ஒரு நீடு உங்களோட பிசினஸ்ல நீங்களே எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிள். அவங்க ஒரு லைக் ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் பாக்குறாங்க அப்படின்னா அது சரௌண்டிங்ஸ் இருக்கிறது எல்லாம் லைக் என்ஹான்ஸ் பண்ணி சொல்லலாங்க சார். லைக் இப்போ அவங்களுக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் அந்த இதுக்குள்ள இருக்கு, பிளஸ் அவங்க என்விரான்மெண்ட் பக்கத்துல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க சார்.
சரி, ஓகே. ஸோ எல்லாருமே ஒவ்வொரு பாயிண்ட்ல சொன்னீங்க. பட் இன்னும் வந்து எப்படின்னா கரெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம சொல்லணும். அதனால தான் ஃப்ரம் த பிகினிங் சொல்லுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். எல்லாருமே என்னன்னா டெக்னிக்கலா எந்த பாயிண்ட்டுக்கு வர்றீங்களோ அந்த பாயிண்ட் மட்டும் நீங்க சொல்றீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இப்போ இது எனக்கும் இன்னொருத்தர் கேட்டீங்கன்னா மறுபடியும் வேற வேற ஆன்சர்ஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஜெனரலா எப்படி எடுப்பேன்னா, ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டை ஸ்டடி பண்ணுவேன். எந்த ப்ராடக்ட்டை என்னை மார்க்கெட்டிங் பண்ண சொல்றாங்க. என்னை வந்து ரெசிடென்சியல் ஏரியால பிளாட் விற்க சொல்றாங்க. ரியல் எஸ்டேட்ல நிறைய இருக்கும். பிளாட் விற்கிறது, அபார்ட்மெண்ட் விற்கிறது, வில்லா சேல் பண்றது எதாவது இருக்கும். அதுல ஒண்ணு எடுக்கிறேன், ரெசிடென்சியல் பிளாட். ஒன்லி இடம் மட்டும் நான் விற்று கொடுக்குறதுக்கு ஒரு லேஅவுட் போட்டிருக்காங்க பண்ணணும். அந்த ப்ராடக்ட்டை ஸ்டடி பண்றப்பதான் சரௌண்டிங்ஸ்ல என்ன இருக்கு, இந்த ப்ராடக்ட் ப்ரைசிங் என்ன, எவ்வளோ இது இருக்குது, எவ்வளோ சென்ட், என்னென்ன ப்ளஸ் நெகட்டிவ், இதெல்லாம் வந்து ப்ராடக்ட் ஸ்டடியில ஃபர்ஸ்ட் எடுப்பேன். அடுத்து வந்து இந்த ப்ராடக்டை வாங்கக்கூடிய டார்கெட் ஆடியன்ஸ், இந்த ப்ராடக்ட்டை வாங்குற அளவுக்கு இந்த பிரைசிங் இருக்கு, இந்த லொகேஷன்ல இருக்கு, இது யார் வாங்குவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸா இல்ல லிவிங் பர்பஸா அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இதுல என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, அந்த ஆடியன்ஸ் பேஸ் பண்ணி படிக்கும். அந்த ஆடியன்ஸ் படிக்கிற பேர் தான் எஸ்டிபின்னு நம்ம வருவோம், ஐசிபின்னு நம்ம வருவோம், ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல். இது எப்படி நம்ம பொசிஷன் பண்ணலாம். நான் அதனாலதான் திருப்பி அந்த மார்க்கெட்டிங் கான்செப்ட்ல சொல்லுவீங்கிறதுக்காக சொன்னேன். ஒன்னு ரெண்டா பேர் சொல்றேன். ஸோ ப்ராடக்ட் ஸ்டடி பண்ணுவோம், உள்ள இருக்கிற டார்கெட் ஆடியன்ஸை ஸ்டடி பண்ணுவோம், அவங்களுக்கு தனியாக செப்பரேட்டா ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுவோம் ஐசிபி அப்படின்ட்டு. அதுல அதுக்கப்புறம் வந்து அவங்கள எஸ்டிபி அப்படிங்கிறதுல செக்மெண்டேஷன் டார்கெட்டிங் பண்ணி ஒரு பொசிஷனிங் நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்மளே உருவாக்குவோம். இதுக்கப்புறம் இந்த ஆடியன்ஸ் எங்க இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல கொண்டு போய் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல எல்லா எஸ்இஓ, சோசியல் மீடியா எல்லாம் போஸ்ட் போடுறது, ஆட் ரன் பண்றது எல்லாமே நம்ம பண்ணுவோம். ஸோ ரெண்டு தான் பிரிக்கணும். ஒன்று வந்து கோர் மார்க்கெட்டிங்ல நம்ம என்னென்னலாம் சொல்லணும் அப்படிங்கிறத எதிர்பாருங்க. கோர் மார்க்கெட்டிங்ல தான் நான் ஐசிபி, டார்கெட் ஆடியன்ஸ் இவங்க எல்லாம் நான் சொல்றேன். கஸ்டமர் ஜேர்னி, கஸ்டமர் மேப்பிங். ஏன்னா ஒரு கஸ்டமர் நான் இன்னைக்கு ரியல் எஸ்டேட் ஒரு இடம் வாங்கலாம்னு முடிவு பண்ண அடுத்த நாளே போய் வாங்க போறதில்ல, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறதில்ல. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ டைம் ஆகும், அந்த டைமிங்ல யார் யாரெல்லாம் விசாரிப்பாங்க, எங்கெங்கெல்லாம் ரிசர்ச் பண்ணுவாங்க, இதெல்லாமே நம்ம ஸ்டடி பண்றதில்ல. அதான் ப்ராடக்ட் என்டையர் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இது எல்லாமே வரும். அடுத்ததுதான் எப்படி கொண்டு போய் மார்க்கெட் பண்ண போறோம். ஆன்லைன்ல, ஓகே, ஆன்லைன்ல எங்க, ஆர்கானிக், பெய்டு. ஆர்கானிக்னா நம்ம எஃபர்ட்டை மட்டும் போட்டு எஸ்இஓ, சோசியல் மீடியால போஸ்ட் போடுறோம். பெய்டு அப்படின்னா கூகுளுக்கோ மெட்டாக்கோ இல்லை வேற யாருக்காச்சும் பே பண்ணி அது மூலமா ஒரு ஆட் ஜென்ரேட் பண்ணுறோம். அல்டிமேட் கோல் என்ன எல்லாத்துக்கும், ப்ராடக்ட் ஸ்டடிக்கு முன்னாடி கோல் என்னன்னா லீட் ஜென்ரேஷன். ஸோ இப்படி ஒரு ஃப்ளோ சார்ட்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க நான் ஒரு டாஸ்கா கொடுக்குறேன். எனி கம்பெனி நீங்க மார்க்கெட்டிங் நீங்க பண்ணணும். யூ அசியூம் எனி கம்பெனி. இந்த கம்பெனிக்கு இந்த ப்ராடக்ட்டை நான் மார்க் பண்ண போறேன். அடிடாஸ் கம்பெனி, அடிடாஸ் டிஷர்ட் இல்ல ஷூ, எது வேணாலும் உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கோங்க. இதை நான் வந்து எப்படியெல்லாம் கோர் மார்க்கெட்டிங்லயும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லயும் எடுத்துட்டு போய் நான் மக்கள் முன்னாடி சேர்க்கிறேன். இது மூலமா நான் எப்படி லீட் ஜென்ரேட் பண்றேன்ட்டு நீங்களே உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை எனக்கு போட்டு ஃப்ளோ சார்ட் மாதிரி இதை ஸ்டார்ட் பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், இதுல இப்படி இருக்கு, எல்லாமே டீட்டெயிலா போடுறது போடும். ஏன்னா இது ஒன் ஆஃப் த இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒன் ஆஃப் த மெயின் கொஸ்டின் நம்ம இந்த கோர்ஸ் நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது இதுல இருக்கு. நான் ஆப் அண்ட் டெக்னாலஜிக்கு எடுத்துட்டு போறேன்னா அந்த கோர்ஸை பத்தி நான் ஃபர்ஸ்ட் நாள் வந்தோடனே உங்களை ஏன் என்ன பண்ண சொன்னேன், ஸ்டடி அபவுட் பைத்தான் கோர்ஸ், ஜாவா கோர்ஸ் படிங்கன்னு எது சொன்னேன், ப்ராடக்ட் நாலேஜ். அடுத்தது அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ண போறவங்களோட ஸ்டடி. ஸோ இதுபடி போகணும். இன்னும் மறுபடியும் மறந்துடாதீங்க, இந்த டாஸ்க் கண்டிப்பா பண்ணுங்க. நான் இங்க போறேன். டாஸ்க் வந்து என்ன அப்படின்னா இங்க ஆட் பண்ணுங்க. prepare some basics to போறோம். பேசிக்ஸ்னா என்னன்னா இந்த கோர் மார்க்கெட்டிங்ல ஐசிபி இதெல்லாம் வந்து போடும். அவைலபிள் மார்க்கெட் using any company and its product. The question புரிஞ்சுங்களா எல்லாத்துக்கும்? புரிஞ்சுது சார். புரிஞ்சுக்கலாம். So Sonu, did you understand this question? Yes, sir. Okay.
ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. யூ ரெஃபர் எனி டாக்குமெண்ட் அண்ட் ப்ரிப்பேர். டீடைல் ஸ்டடி இருந்தாலும் தப்பு இல்லை. நம்ம இதை பண்ணுவோமா, நம்ம பண்ணுவோமா, இது பண்ண மாட்டோம்னா அதனால கொண்டு வர விடாதீங்க. நம்ம பண்ணலினாலும் வேற யாராச்சும் பண்ணுவாங்க. நான் எப்படி கேட்கறேன்னா, எப்படி மார்க்கெட் எடுத்துட்டு போறீங்கன்னு தான் கேட்கணும். நீங்க அப்படின்னா நீங்க பண்றதுன்னு அர்த்தம் இல்லை, உங்களோட ஐடியா படின்னு சொல்லலாம். பண்ண பிள்ளைங்களும் வேற யாராச்சும் இருப்பாங்க. ஸோ எப்படி என்னன்னா, ஒரு பிஸ்னஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அந்த பிஸ்னஸ் எப்படி வந்தது, அந்த பிஸ்னஸோட ஏஜ், புதுசாக ஆரம்பிச்ச பிஸ்னஸா இல்லை ரொம்ப நாளா இருக்குதா, அவங்களோட இண்டஸ்ட்ரி, எந்த இண்டஸ்ட்ரி கீழே வரும். இப்போ ஆப்பிள் டெக்னாலஜின்னு எடுத்தீங்க அப்படின்னா நான் இதுக்கே போடணும் பாருங்க. அண்டர்ஸ்டாண்டிங் பிஸ்னஸ். ஸோ அது என்ன பிஸ்னஸ் என்னது, சும்மா ரெஃபரன்ஸ் ஆப்பிள் டெக்னாலஜி கோயம்புத்தூர். Business age 13 years. Industry, education, product, Python, Java, digital marketing, data science, data analytics, more courses, college internship. Place online and online. Range 29,999 to 59,999. Details are description. Rights are going to any courses to college students, job seekers, and those who want to upgrade skills in work products. We have there's also using skills and இதெல்லாம் ஒரு அடிஷனல் டீடைல். இந்த மாதிரி நீங்க ஒரு கம்பெனி எடுத்து நான் அந்த ரிப்போர்ட் பண்றீங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் யூஸ் பண்ணுது. இப்படிதான் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. அப்பதான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. அடிடாஸ் அப்படின்னா அந்த கம்பெனி எப்போ ஆரம்பிச்சது. நீங்க எதுவுமே தெரியாம நம்ம போய் மார்க்கெட்டிங் பண்ணோம் அப்படின்னா பாதியில இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். அதனால ஃபுல் ஸ்டடி எப்பவுமே படிங்க. ஸோ அதான் அண்டர்ஸ்டாண்டிங். இது நான் சும்மா எழுதுறது. இதுக்கு மேலே இன்னும் நிறைய நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஆப்பிள் டெக்னாலஜி எடுக்கலாம், மார்க்கெட்டிங்க்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க டார்கெட் ஆடியன்ஸ் நீங்க டிஃபைன் பண்றது, அதுக்கப்புறம் ஐசிபி ப்ரொஃபைல், இது எல்லாமே அப்படி ஒவ்வொன்றா எடுத்துரும். அதனால ஃபர்ஸ்ட் இந்த பிசினஸ்க்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது. அப்போ உங்களுக்கு ப்ரைசிங் ரேஞ்ச் எல்லாம் தெரிஞ்சதுனால எந்த கஸ்டமர்ஸ்க்கு நம்ம வாங்க முடியும் எல்லாமே நம்மளால பண்ண முடியும். ஸோ இதுல இன்னும் நம்ம போடுவோம். இது B2Bயா அப்படின்னு B2C. B2Bயும் பண்ணலாம், ஆனா நம்ம பண்றது இல்லை. B2Bன்னா என்னது? எப்படி ஆப்பிள் டெக்னாலஜி எப்படி B2Bனா எக்ஸாம்பிள் படிக்கிறவங்க மாதிரி கொடுக்குறது சார். எது
சார் பிரான்சைஸ் மாதிரி கொடுக்குறாங்க பிரான்சைஸ். அது B2B தான். ஆனா ஆப் அண்ட் டெக்னாலஜி அப்படி போகல. நான் ட்ரைனிங் இதே நான் இன்னொன்று பண்ணணும் அப்படின்னா B2B நீங்க சொல்ற கரெக்ட் தான் சதீஷ். அது வந்து இன்னொரு பிசினஸ்க்கு நம்ம பிரான்சைஸ் மாதிரி கொடுத்து பண்றதுங்கிறது ஓகே தான். பட் இந்த ட்ரைனிங் கோர்ஸ்ல B2Bன்னு சொல்றது எது? நீங்க எல்லாம் கன்சியூமர், B2C எண்ட் கன்சியூமர், நீங்க வந்து படிக்கிறீங்க. B2B இன்னொரு பிசினஸ்க்கு நான் ட்ரைனிங் கொடுக்கறது. எந்த பிசினஸ்? பிசினஸ் பண்றாங்க இல்லைங்க சார்? ஆமா, அவங்களுக்கு கொடுக்கறது. அவங்களுக்கு இல்ல, அவங்க தனியா ஒருத்தர் வந்து படிச்சாங்கன்னா அகைன் அவங்க கன்சியூமர் ஆயிடுறாங்க. ஓகே சார். இப்போ நம்ம காலேஜ் சரி, நீங்க சொன்னது கரெக்டா சரி. நான் அப்படி இருக்கலாம். ஓகே சார். கம்பெனி நேம்ல நம்ம ஒருத்தர் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தர் படிச்சாலும் அது B2B தான். பட் நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கம்பெனிக்கு நம்ம கார்பரேட் ட்ரைனிங் போய் எடுக்கிறோம். அந்த கம்பெனில வந்து ஒரு 100 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பர்சன் சேர்ந்திருப்பாங்க. அவங்க 100 பேருக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்க நம்மளை கூப்பிடுவாங்க. அப்ப நம்ம பில் யாருன்னா அந்த 100 பேருக்கு மேல நம்ம பில்லிங்கோ இல்ல அவங்களுக்கு இண்டிவிஜுவலா நம்ம அவங்கள நம்ம டார்கெட் பண்றது இல்லை. அந்த கம்பெனிக்கு கம்பெனி தான் டீலிங். அந்த கம்பெனி சொல்லுவாங்க எனக்கு ஒரு 100 பேருக்கு ட்ரைனிங் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. கம்பெனி மூலமா வந்து படிக்கிற ஒருத்தரும் கணக்கு தான். ஏன்னா அந்த கம்பெனியோட தான் நம்ம டீல் பண்றோம். நம்பர்ஸ் வில் பி ஃப்ரம் 1 to 100 எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ B2Cங்கிறது நீங்க இண்டிவிஜுவல் வரீங்க, நீங்க யாரையும் ரெப்ரசென்ட் பண்றதில்ல. உங்களுக்கு தேவையான ட்ரைனிங் நீங்க வந்து படிச்சுக்கிறீங்க. இது வந்து கம்பெனிக்கு தேவையான கொடுக்குறப்ப B2Bன்னு சொல்லுவோம். ஆனா நம்ம B2B பண்ணலாம், என்கொயரிஸ் எல்லாம் வரும், ஆனா நாங்க பண்றது இல்லை. அதனால B2C அப்படிங்கிறது நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி நீங்க எந்த அளவுக்கு பிரிச்சு எடுக்க முடியுமோ எடுங்க. மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னா மெத்தடாலஜி ஒன்று, ICPன்னு பண்றப்ப அவங்களோட டெமோகிராபிக்ஸ் எல்லாம் பிரிங்க. உங்க கன்சியூமர் யாரு, உங்க ப்ராடக்டோட இது என்ன, காம்படிட்டர்ஸ் எல்லாம் பற்றி இப்படிதான் நான் மார்க்கெட்டிங் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் பண்ணி சொல்லுவாங்க. அந்த கொஸ்டின் தான் 99% எல்லா கம்பெனிஸ்லயும் கேட்பாங்க. இப்போ மேமே வந்து ரியல் எஸ்டேட் படிக்கிறாங்கன்னா ஃபைனலா அவங்க என்ன, சரி ஓகே நம்மளோட கம்பெனி எப்படி நீங்க மார்க்கெட் பண்ணுவீங்கன்னு அவங்க கம்பெனில கேட்பாங்க. அப்ப அவங்க கம்பெனி எப்படி மார்க்கெட்டிங் பண்ண போறோங்கிறத நீங்க ஒரு டாக்குமெண்ட்டா நீங்க பண்ணுங்க. அது அவங்க கம்பெனி அவங்க பண்ணுவோம், நம்மளோட இதுக்கு நல்லா பண்ணுங்க. ஸோ அதனால என்னென்னலாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சாதான் ஐ கேன் கிவ் யூ த ஃபீட்பேக். அதுக்கப்புறம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சொல்ல முடியும். ஸோ இப்போ வந்து ஜென்ரலா நம்ம பார்ப்போங்க, முக்கியமான ஒரு இது பார்ப்போம். How social media algorithm works. சோசியல் மீடியா அல்காரிதம் எல்லாத்துக்கும் ஒரு அல்காரிதம்ங்கிறது என்னது? ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாதிரி அதெல்லாம் யாரெல்லாம் உபயோக பண்றாங்களோ அந்த பிளாட்ஃபார்ம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு அல்காரிதம் ரூல்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. சோசியல் மீடியாங்கிறது ஒரு ஜென்ரல் நம்ம எல்லாமே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் எல்லாம் சேர்ந்தது சோசியல் மீடியா தான். இவங்களோட அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல நான் எல்லாத்தையுமே சொல்றேன். ஏன்னா நம்ம பிளாட்ஃபார்ம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிட்டோம்னா இன்னும் நல்லா நீங்க மார்க்கெட்டிங் பண்ணலாம். சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் கோல், இவங்களோட கோல் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க மெயின் கோல் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த சோசியல் மீடியாவோட மெயின் கோல், அல்காரிதம் கேட்கல, மெயின் கோல் எல்லாருமே சொல்லணும். இது more users to use the platform. Okay, very good. Kamraj, நீங்க நிறைய பேர் இதுல இந்த பிளாட்ஃபார்ம்ல தான் நிறைய பேர் இந்த பிளாட்ஃபார்ம்ல தான் வராங்க. அந்த மாதிரி மோர் யூசர் இல்ல, இப்ப இன்ஸ்டாகிராமோட கோல் என்ன அப்படி வச்சுக்கிறோம். இன்ஸ்டாகிராமோட கோல் என்னவா இருக்கும்? சகுந்தலா, சதீஷ், அறிவொளி, சோனு. சார் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுங்க சார். அவேர்னஸ் கிரியேட் பண்றது இன்ஸ்டாகிராமோட கோல் வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்றது. அடுத்து வேற சார் getting more followers. Getting more followers for Instagram profile இல்ல Instagram profile சார். இல்ல, இன்ஸ்டாகிராமோட கோல் கேக்குறேன், உங்களோட கோல் கேட்கல.
என்கேஜ் ஆடியன்ஸ் அப்படின்னா என்னது எக்ஸாம்பிள்? லைக் சார் இன்ஸ்டாகிராம்ல நம்ம ஒரு போஸ்ட் போடும்போது அதை வியூ பண்றாங்கல்லங்க சார், அது அது என்கேஜ் அவங்க கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லாரும். நம்மளோட இன்ஸ்டாகிராம் கோல் கேட்கல. ஓகே. இன்ஸ்டாகிராம் கம்பெனிக்கு ஒரு கோல் வச்சிருப்பாங்கல்ல, ஃபேஸ்புக்கு ஒரு கோல் வச்சிருப்பாங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் இருக்காங்கன்னா, அதாவது யூஸ் பண்றாங்க, யூசர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க. விட்டு விட்டு கேக்குதுங்க சதீஷ். சார் இப்ப கேக்குறாங்க சார். இப்ப சொல்லுங்க கேக்குது. சார் இப்போ இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல இருக்காங்கன்னா இத்தனை யூசர்ஸ் இருக்காங்க எங்களுக்கு, அது ஒரு கோலுங்க சார். இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பேர் இருக்காங்கன்னா ட்விட்டரோட இன்ஸ்டால் இத்தனை பேர் இன்ஸ்டால் பண்றாங்க, அதிக யூசர்ஸ் உங்களுக்கு அவங்க கோலா இருக்குங்க சார், ஒரு கோலா இருக்கு. ஓகே, வெரி குட். சோ நிறைய ஆன்சர்ஸ் வந்து மோர் யூசர்ஸ், நிறைய கிரியேட்டர்ஸ் கிரியேட் பண்றது சார். நிறைய கிரியேட்டிவ்ஸ் கிரியேட் பண்றதா? கிரியேட்டர்ஸ் யார் கிரியேட் பண்ணுவா சார்? சோஷியல் மீடியா கான்டென்ட் போஸ்ட் பண்றாங்கல்ல சார், ஆமாமா. அவங்களோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா நிறைய ஃபாலோவர்ஸ் வரும்ல அவங்களுக்கு, சோ அது ஒரு கோலா இருக்கும்ல. ஓகே, சோ நிறைய ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்றது, கிரியேட்டிவ்ஸ் மூலமா ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்றது அப்படி சொல்றாங்க. இதனால என்ன கிடைக்குது? நீங்க ஒவ்வொன்றா எல்லாரும் சொன்னீங்க. என்ன கிடைக்குது? கம்பெனி அந்த ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணதுனால என்ன கிடைக்குது? அவேர்னஸ் கிரியேட் பண்றதுனால என்ன கிடைக்குது? இன்ஸ்டாகிராமுக்கு என்ன கிடைக்குது? இதுக்காக தான் கம்பெனி ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிறைய பேருக்கு சேர்த்திட்டா என்னோட லட்சியம் முடிஞ்சுதான். மெயின் கோல் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது ஒன்று வரும். கரெக்டா? எந்த கம்பெனியா இருந்தாலும் சம்பாதிக்கணும். வீட்டில் என்ஜிஓ நான் ஒரு ட்ரஸ்ட் நடத்தினேன் அப்படின்னா எனக்கு சம்பாதிக்கிறது குறிக்கோள் கிடையாது. அப்ப மெயின் கோல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா லார்ஜ் நெட்வொர்க் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஒரு சர்டைன் பர்டிகுலர் இதுல வந்து கனெக்ட் பண்ணி வைக்கிறதா இருக்கலாம் சார். லார்ஜ் நம்பர் ஆஃப் யூசர்ஸ், அதே தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதாக சொல்லுங்க. எல்லாமே யூசர்ஸ் தான் சொல்றீங்க, ஒவ்வொரு ஆங்கிள் சொல்றீங்க. அப்கோர்ஸ் நிறைய யூசர்ஸ் கொண்டு வரணும். மோர் யூசர்ஸ். ஓகே, இப்போ இந்த மோர் யூசர்ஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றவங்க 100 கோடி பேர் யூஸ் பண்றாங்க. எஸ், நான் கொண்டு வந்துட்டேன். அது மூலமா நான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அல்டிமேட் கோல் வந்து ஏர்னிங். ஷேர் மார்க்கெட்ல ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் வரும். அது எது மூலம் கொண்டு வர்றாங்க, ஏர்ன் பண்றாங்க? மோர் யூசர்ஸ் அதிகமா இருந்ததுன்னா ஏர்ன் பண்ண முடியும்னு இப்ப நம்ம சொல்றீங்க. இந்த லாஜிக் எப்படி ஒர்க் ஆகுது? மோர் யூசர்ஸ் இருந்தா எப்படி ஏர்ன் பண்ணுவாங்க அவங்க? யூ டேக் இன்ஸ்டாகிராம், கரெக்ட்? அப்கோர்ஸ் மோர் யூசர்ஸ் வேணும். 100 கோடி பேர் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறப்போ வேணும். அந்த 100 கோடி பேர் மூலமா எப்படி ஏர்ன் பண்றாங்க? ஆன்லைன்ல என்கேஜ்மெண்ட் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க, என்கேஜா இருக்காங்க. எங்க வருது இன்ஸ்டாகிராமுக்கு? நீங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றதுனால அவங்களுக்கு என்ன பிரைஸ் ஏர்ன் பண்றாங்க? விக்னேஷ் ஒருத்தர் யூஸ் பண்றீங்க. விக்னேஷ் மாதிரி தான் மோர் நம்பர் ஆஃப் யூசர்ஸ். விக்னேஷ் யூஸ் பண்றதுனால நீங்க என்ன பாக்குறீங்க? ரீல்ஸ் பாக்குறீங்க, லைக் கமெண்ட்லாம் பண்றீங்க. இதனால இன்ஸ்டாகிராம் எப்படி சம்பாதிக்கிறாங்க? டேட்டா வச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த வியூஸ் அதிகமா இருந்ததுனால எப்படி இன்ஸ்டாகிராம் எப்படி பணம் வருது? சரி, இன்ஸ்டாகிராம் எப்படி பணம் வருது அப்படி வச்சுக்கலாம் நம்ம. இல்ல யோசிங்க, நான் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். தெரியலன்ட்டு சங்கங்களா புரியுதுங்களா? சதீஷ், கொஸ்டின் வந்து ஏர்னிங் தான் எல்லாத்தோட அல்டிமேட் கோல். இதை நம்ம விட்டுறலாம். எந்த கம்பெனியா இருந்தாலும் அதான் இருக்கு போகுது. அது எப்படி சம்பாதிக்கிறாங்க? மோர் யூசர்ஸ் நம்ம இப்ப ஃபில்டர் பண்ணிருக்கோம். இந்த மோர் யூசர்ஸ் என்ன பண்றாங்க? வியூ பாக்குறாங்க, லைக் கமெண்ட் ஷேர் இதெல்லாம் பண்றாங்க. ஆனா இதனால இன்ஸ்டாகிராமுக்கு பணம் வருதா? எப்படி வருது? அதான் தெரியல அப்படிங்கிறீங்க. வேற யாராச்சும் சொல்ல முடியுமா? இன்ஸ்டாகிராமுக்கு எப்படி பணம் வருது? யார் பணம் கொடுக்குறா இன்ஸ்டாகிராமுக்கு? விக்னேஷ் சார் மேபி அட்வர்டைஸ் பண்றதுனால இருக்கலாமாங்க சார்? விக்னேஷ்ங்கிற தனி மனிதர் லைக் கமெண்ட் ஷேர் தான் பண்றாரு, பணமா கொடுக்கறது இல்ல. இன்ஸ்டாகிராமுக்கு பணமா வரணும். அப்ப யார் தர்றாங்க? ஆட் பாக்குறீங்களா நீங்க? அட்வர்டைசர்ஸ் தான் அவங்களுக்கு பணம் தர்றாங்க. அப்ப இப்ப இந்த ஏர்னிங் மட்டும் எடுத்துட்டீங்கன்னா இவங்க டைரக்டா அட்வர்டைசர்ஸ் மட்டுமே இன்க்ரீஸ் பண்ணலாம்ல.
இந்த யூசர்ஸே வேண்டாம். விக்னேஷ் மாதிரி ஆளுங்க பணம் தர்றது இல்லை. என்னோட மறுபடியும் எனக்கு புரிஞ்சுக்கோங்க. விக்னேஷ் பணம் தர்றது இல்லை. எனக்கு இன்ஸ்டாகிராமுக்கு எனக்கு லாபம் இல்லை. ஆப்பிள் டெக்னாலஜி பணம் தருது. நம்ம ஆடு ரன் பண்றோம். அப்ப ஆப்பிள் டெக்னாலஜி மாதிரி உள்ள ஆளுகளே இன்க்ரீஸ் பண்ணிடலாம்ல. ஏன் போயிட்டு வந்து விக்னேஷ் இன்க்ரீஸ் பண்ணணும்? அவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்றேன், இருந்தாலும் யோசிங்க. 2 பேர் இருக்கு. இன்ஸ்டாகிராம் பொறுத்தளவுக்கு 2 பேர். ஒன்னு வந்து விக்னேஷ் மாதிரி உள்ள ஒருத்தர், அவர் நல்ல வியூஸ், அவர் சொன்னது கரெக்டு தான். நிறைய ரீல்ஸ் பாக்குறாரு, கமெண்ட் பண்றாரு, லைக் பண்றாரு, சந்தோஷமா இன்ஸ்டாகிராம்குள்ள லாகின் பண்ணி லாக் அவுட் பண்றாரு. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் பண்ணுவீங்க? 3 to 4 hours அவர் இன்ஸ்டாகிராம்ல லாகின் பண்ணி வியூஸ், எங்கேஜ் எல்லாமே நல்லா பண்ணிடுறாரு. ஆனா அவர் பணம் அவரோட அக்கௌண்ட்ல இருந்து இன்ஸ்டாகிராம் போக மாட்டேங்குது. ஆப்பிள் டெக்னாலஜி இருக்கு, அவங்க ஆடு ரன் பண்றாங்க இன்ஸ்டாகிராம்ல, பணம் ரீசார்ஜ் பண்றாங்க, பணம் போகுது ஃபேஸ்புக்கு. அப்ப இன்ஸ்டாகிராம் வந்து ஏன் விக்னேஷை டார்கெட் பண்ணணும்? தே ஷுட் டார்கெட் ஆப்பிள் டெக்னாலஜி, ரைட்? அப்ப விக்னேஷ்னால யூஸ் இருக்கா? சார் விக்னேஷ் வந்து ஆடியன்ஸ் சார். விக்னேஷ் ஆடியன்ஸ். ஆமா, ஏன்னா அவர்தான் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறாரு சார். அந்த ஆடை பாக்குறாரு. ஆமா சார், ஆட பாக்குறாரு சார் அவர். இப்ப நான் வேற இன்க்ரீஸ் பண்ணேன்னா இங்க ஆடை பாக்குறதுக்கே ஆள் இருக்க மாட்டாங்க. ஆப்பிள் டெக்னாலஜி பாக்குறதுக்கு யார் இருக்கிறாங்க? யாருமே இல்லை. அப்ப ஆப்பிள் டெக்னாலஜி ஆடை பார்க்க வைக்கிறதுக்கு விக்னேஷ் மாதிரி உள்ள ஒரு ஆள் யூஸ் ஆகுறாங்க. அப்ப விக்னேஷ் வந்து ஆப்பிள் டெக்னாலஜி பிடிக்குதா, ஃபுட்டு பிடிக்குதா அப்படின்னு எல்லா அட்வர்டைசஸும் அவர் சால்வ் பண்ண முடியாது. அவருக்கு பிடிச்சதுல அவருக்கு பிடிச்ச அட்வர்டைசஸ் வர்றப்ப அவர் பார்ப்பார். இப்ப புரிஞ்சுங்களா? அப்ப மோர் அட்வர்டைசஸ் பணம் வாங்கணும்னா மோர் யூசர்ஸை நான் உள்ள உடந்து வைக்கணும். அப்போ இது நீ சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். அந்த மோர் யூசர்ஸ் உள்ள வந்தாதான் மோர் அட்வர்டைசஸ். அப்ப இந்த மோர் யூசர்ஸ் வந்துட்டு இப்ப காமராஜ் ஒரு யூசர் இருக்காரு, அவர் என்ன பண்றாரு? உள்ள வர்றாரு, ஒரே ஒரு ரீல்ஸ் பாக்குறாரு, க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் வர்றாரு, ஒரு ரீல்ஸ் பாக்குறாரு, க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. மறுபடியும் 2 நாள் வர்றதே இல்லை. இப்படி ஒரு யூசர் இருக்காங்க. ஆனா விக்னேஷ் என்ன பண்றாரு? டெய்லி 3 மணி நேரம் 4 மணி நேரம் இன்ஸ்டாகிராம் பாக்குறாரு. இந்த 2 யூசர்ல யாருக்கு பிடிக்கும்? இன்ஸ்டாகிராம் பொறுத்தளவுக்கு மோர் 2 பேர் தான் கேட்கும். விக்னேஷ் பிடிக்கும். ஏன்னா விக்னேஷ் வந்து ஒரு மோர் டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. இப்பொழுது மோர் யூசர்ஸ் மோர் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இந்த மோர் டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால என்ன ஆகுது? அட்வர்டைஸ்மெண்ட் தான் அவங்க பாக்குறாங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறது எல்லாமே ஓகேவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட்வர்டைஸ்மெண்ட் எங்கேஜ் ஆகிறவங்க தான் அவங்களுக்கு அல்டிமேட் தேவை. ஸோ எல்லா சோசியல் மீடியா ஏர்னிங் தான் அப்படின்னு ஒன்று வச்சிருந்தாலும், அட்வர்டைசர்ஸ் தான் காசு கொடுத்துருந்தாலும் யூசர்ஸை உள்ள கொண்டு வரணும். பட் அந்த யூசர்ஸ் என்ன அப்படின்னா எங்கேஜா இருக்கணும். அவங்க எங்கேஜா இருக்கணும்னா, இப்ப விக்னேஷ் வந்து ஏன் 3 மணி நேரம் 4 மணி நேரம் எங்கேஜ் ஆகுறாரு இன்ஸ்டாகிராம்ல? சோ விக்னேஷ் வந்து பைக்கு பிடிக்கும் அப்படின்னா பைக்குக்கு ஸ்பேர்ஸ் வாங்குறதா நிறைய அவர் பாக்குறாரு. புரிஞ்சுக்கோ, விக்னேஷ் சொன்ன ஆன்சர்ல எல்லாம் இருக்கு பாரு. விக்னேஷ் வந்து ஏன் 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றாரு அப்படின்னா அவருக்கு பிடிச்சதெல்லாம் வருது. என்ன பிடிச்சிருக்கு? அவருக்கு பைக் சம்பந்தமான ஸ்பேர்ஸ், கரெக்டுங்களா? அது பிடிச்சிருக்கு. இப்ப நான் டெய்லி ஒரு மாசமா நான் விக்னேஷ் பாக்குறேன். எனக்கு தெரியல விக்னேஷ்க்கு என்ன பிடிச்சிருக்குன்ட்டு. ஆனா இன்ஸ்டாகிராமுக்கு தெரியுது விக்னேஷுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது. இன்ஸ்டாகிராம் தெரியும். அப்ப இன்ஸ்டாகிராம் என்ன பிடிக்குன்னு தெரிஞ்சு அதவே திருப்பி திருப்பி நிறைய கொண்டு வந்து காமிக்கிறாங்க. அதனால என்ன ஆகிறார் விக்னேஷ்? 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றது 3 மணி நேரம் ஆகிறாரு. நம்ம பிடிச்சதா வருது, இதைத்தான் எதிர்பார்த்தோம், இது வருது. இந்த மொமெண்ட் நம்மளுக்குள்ள கிரியேட் ஆகுது. அப்ப அல்டிமேட்டா விக்னேஷ் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றதுனால அவங்க அதிக அட்வர்டைசர்ஸ் கொண்டு வர முடியும். இப்ப காமராஜ் மாதிரி வந்தோடனே போயிட்டாங்கன்னா எந்த அட்வர்டைசர்ஸ் போய் காமிக்க முடியும் ஆடு? ஸோ அவங்க அல்டிமேட்டா பணம் வந்து அட்வர்டைசர்ஸ் வாங்கணும். அட்வர்டைசர்ஸ் வாங்கணும்னா அதுக்கு ஆடியன்ஸ் இருக்கணும். அந்த ஆடியன்ஸ் இருந்தா பத்தாது, மோர் நம்பர் ஆஃப் டைம் தே நீட் டு ஸ்பெண்ட் ஆன் சோஷியல். இதுதான் அல்டிமேட். சுத்தி வளர்ச்சி நீங்க பாருங்க. மோர் யூசர்ஸ் ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் சோஷியல் மீடியா. அல்டிமேட் நம்ம கோல் வந்து ஏர்னிங்ஸ் அப்படின்னு நம்ம வச்சிருந்தாலும் இன்க்ரீஸ் த ஆவரேஜ் ஆக்டிவ் டைம் ஆஃப் யூசர்ஸ்.
வேற எதுவுமே கிடையாது. இன்க்ரீஸ் த ஆவரேஜ் ஆக்டிவ் டைம் ஆஃப் யூசர்ஸ். இதை நீங்க உங்களால பண்ண முடிஞ்சது அப்படின்னா இந்த இது நிறைய பேர் வருவாங்க. இது வந்ததுன்னா உங்களுக்கு இது வரும். அப்ப இதை கொண்டு வரணும்னாவே நீங்க யூசர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு யூசர் அதிக நேரம் இருப்போம், ஒரு யூசர் போவாங்க. அதனால நீங்க எத்தனை யூசர் அதிகப்படுத்தினாலும் அதுல ஸ்பெஷல் என்னன்னா இன்க்ரீஸ் த ஆவரேஜ் டைம். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சோஷியல் மீடியாவோட கோல் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இதுதான் நான் சொல்லுவேன். இப்ப புரிஞ்சுங்களா ஏன் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு வர்றாங்க அப்படின்னா அப்பதான் நான் அந்த பிளாட்ஃபார்ம்ல இருப்பேன். எனக்கு பிடிக்காதது வந்ததுன்னா நான் எதுக்கு அந்த பிளாட்ஃபார்ம்ல லாகின் பண்ணி எல்லாம் பண்ண போறேன், அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன். அதனாலதான் அப்ப எப்படி அல்காரிதம் இப்ப வந்து அல்காரிதம் இப்ப நம்மளோட கோல் வந்து ஏர்ன் பண்ணணும். அதுக்கு மோர் நம்பர் ஆஃப் ஆக்டிவ் யூசர்ஸ். ஆக்டிவ்னா டெய்லி உள்ள லாகின் பண்ணிட்டே இருக்கணும், அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றது ஆக்டிவ் யூசர்ஸ். என்னைக்காச்சும் ஒரு நாள் வர்றவங்க இன்ஆக்டிவ். அப்ப இவங்க அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றதுனால அட்வர்டைசர்ஸ் கொண்டு வந்து காமிக்க முடியும். பார்ப்போம் ப்ராடக்டை இந்த 5 to 6 இந்த டைம் எடுத்துட்டீங்கன்னா 50 கோடி பேர் லாகின்ல இருப்பாங்க. இந்த டேட்டா வந்து இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கோம். அப்ப 10 கோடி அட்வர்டைசர்ஸ் உள்ள கொண்டு வருவோம். எக்ஸாம்பிள் சும்மா சொல்லுவோம். இப்ப ஆக்டிவ் யூசர்ஸ் குறையுது அப்படின்னா அட்வர்டைசர்ஸ் எல்லாம் குறைஞ்சு போயிடுவாங்க. ஸோ அட்வர்டைசர்ஸ்க்கு எப்படி இதெல்லாம் கண்டுபிடிப்பாங்கன்னா அவங்களுக்கு நிறைய பேர் இருந்தாலும் லீடோ இல்லை பிராண்டிங் ஏதோ பண்ண முடியும். அது அவங்களோட ரிசல்ட் வச்சு அவங்க பார்த்துக்குவாங்க. அப்போ சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மோட கோல் எனி பிளாட்ஃபார்ம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாத்துக்குமே என்ன இன்க்ரீஸ் த ஆவரேஜ் ஆக்டிவ் டைம் ஆஃப் யூசர்ஸ். இதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சது அங்கே இருக்கும். இதுதான் ரொம்ப சிம்பிள். விக்னேஷ் அவரே சொன்னாரு எனக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் பிடிக்கும், வர்றதுனால நான் பார்த்துட்டே இருக்கேன்னாரு. அப்ப என்ன பிடிக்குங்கிறத ஒவ்வொரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் நம்மளை கண்டுபிடிக்குது. கூகுள் நம்மளுக்கு என்ன பிடிக்குங்கிறத கண்டுபிடிக்கிறான், இன்ஸ்டாகிராம் கண்டுபிடிக்கிறாங்க, லிங்க் எல்லாருமே நம்மளுக்கு என்ன பிடிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப அந்த பிடிக்குதுங்கிறத கண்டுபிடிக்கிறதா அந்த அல்காரிதம். அப்ப அல்காரிதம் என்ன பண்ணுது, ஓகே விக்னேஷ் வந்து 4 பைக்குக்கு வந்து ஒரு லைக் கொடுக்குறாரு. உடனே அல்காரிதம் திங்க் பண்ணது இவர் இன்னைக்கு இல்லை 4 போஸ்ட்ல பார்த்துட்டு 4 இதுக்கு லைக் கொடுக்குறாரு. இந்த மாதிரி பைக் இவருக்கு பிடிக்க மாட்டேன், ஃபர்ஸ்ட் பைக் பிடிக்குன்னு முடிவு பண்ணும். அப்புறம் அந்த லைக்ஸ் எல்லாம் எந்த மாதிரி பைக், எலக்ட்ரிக் பைக்கா இல்லை டீசலா பெட்ரோலா அப்படிங்கிறது இதெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணிட்டே இருக்கு. அப்ப எங்கேயாவது இந்தியா ஃபுல்லா வேர்ல்டு ஃபுல்லா எங்கேயாவது ஒரு பைக் சம்பந்தமா ஃபர்ஸ்ட் க்ளோசஸ்ட்ல இருக்கிறது காமிக்கும். அந்த பைக் சம்பந்தமான வர்றது எல்லாமே இவரோட டைம் லைன்ல வர்ற மாதிரி அது அட்ஜஸ்ட் ஆகும். அப்ப இவர் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே டெய்லியும் பாக்குறாரு. ஒரு ரீல் எவ்வளவு செகண்ட் ஃபுல் ரீல பாக்குறாரா பைக் சம்பந்தமா, பாதி பாக்குறாரு. இது எல்லாமே ஸ்டடி பண்ணும். எந்த டைம்ல ஒரு ஆக்டிவா இருக்காரு எல்லாம் பார்த்துட்டு அட்வர்டைசர்ஸ் யாராச்சும் பைக் சம்பந்தமான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி விக்னேஷுக்கு கொண்டே காமிக்கும், காமராஜுக்கு கொண்டே காமிக்காது. ஏன்னா அவர் உள்ள வரவே மாட்டேங்கிறாரு. அவர்கிட்ட போய் என்ன போய் காமிக்கும். நான் மோகன்கிட்ட காமிக்கலன்னு பார்த்தா மோகனுக்கு பைக் பிடிக்காது, நான் போய் காமிச்சு வேஸ்ட். அப்ப இன்ஸ்டாகிராம் என்ன பண்ணுது, பைக்கு பிடிச்சவங்களை கொண்டு போய் அந்த பைக் அட்வர்டைசர்ஸ்ட காமிக்கும். ஆனா இவருக்கு தான் பிடிக்கும்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. டேட்டாவெல்லாம் என்னைக்கு வெளியில போகாது. இந்த அக்கௌண்ட்டுக்கு இது பிடிக்கும்ட்டு அவங்க கொண்டே காமிப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது அட்வர்டைசர்ஸ்க்கு எந்த அக்கௌண்ட்டுக்கு எல்லாம் கொண்டே காமிக்கிறாங்கன்னு தெரியாது. அன்லஸ் அது லீடா மாறுறப்பதான் அவங்களுக்கு தெரியும். அப்ப அவங்க வந்து ஒரு 100 பைக் லவர்ஸ் இருக்காங்கன்னா அந்த பைக் லவர்ஸ் கொண்டே காமிப்பாங்க. அதுல யாரு எங்கேஜ் ஆறீங்க அப்படிங்கிறது அது அடுத்தது. எல்லாருமே பைக் பிடிச்சவங்க எல்லாருமே லீட் போட மாட்டாங்க, கொண்டே காமிக்கிறது அப்படித்தான். அப்ப நம்ம எப்படி அல்காரிதம் ஒர்க் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்சதை கொண்டு வந்து காமிக்கிறது தான் அந்த அல்காரிதம் ஒர்க் ஆகுது. அதனாலதான் நெட்ஃபிளிக்ஸோ இல்லை எதோ எடுத்தீங்கன்னாலும் நம்மளுக்கு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா திருப்பி அது மாதிரியே வரும். அப்ப என்ன யூடியூப் நம்மளுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு உங்களுக்கு அப்படின்னு நினைச்சுக்குது. அத தப்பாவும் போகலாம் அசம்ஷன். தப்பா போறதுனால ரிப்போர்ட் ஆடுன்னே கொடுக்க சொல்றாங்க. நம்மளுக்கு என்ன பிடிக்குங்கிறத கண்டுபிடிச்சு திருப்பி அதை கொண்டு வரப்பதான் நம்ம அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த டைம்ல அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணாதான் அதிக அட்வர்டைஸ்மெண்ட் நம்மகிட்ட காமிக்க முடியும். அதிக அட்வர்டைஸ்மெண்ட் காமிச்சாதான் அங்க அவர் ரெவன்யூ எடுக்க முடியும். Any doubt how social media algorithm works with it? No, the ultimate goal.
முழுக்க அந்த ஆட்ஸ்ல மட்டும் தான் அவங்க சம்பாதிக்கிறாங்க. ஆட்ஸ்ல மட்டும்தான். நான் ஆஸ்பெக்ட்ல நான் நினைச்சிட்டேன்னா, இப்போ நிறைய யூசர்ஸ் இருக்காங்க, அந்த ஆப்பை எவ்வளோ நேரம் யூஸ் பண்றாங்க, இல்லை யூஸ் பண்ற டைமிங் பொறுத்து. யூஸ் பண்ற டைமிங் யார் ஆனா காசு கொடுக்க போறாங்க உங்களுக்கு? அல்டிமேட்டா யூஸ் பண்றதுல இன்டைரக்டா உங்களுக்கு ரெவன்யூ. காசா கொடுக்கறது வந்து அட்வர்டைசர்ஸ் தான் கொடுக்குறாங்க. Okay. So the goal of social media is to make sure the users stay on the platform for longer periods of time so that they see more ads, because that ends up making them more money. இதெல்லாம் மெஜாரிட்டி. அதுல ஏதாவது ஒன்று ரெண்டு வேற யாராச்சும் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, சர்வர் யூஸ் பண்றது கோல். பட் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே வெறும் அமௌண்ட் அட்வர்டைசர்ஸ்ல மட்டும்தான் பண்றாங்க. இப்போ கூகுள்லாம் சர்வர் கொடுக்குறாங்க, அது வேற மாதிரி இமெயில் மூலமா சம்பாதிப்பாங்க எல்லாமே. இந்த இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்ம்ல வேற இது மூலமா இருக்கும். சம்டைம்ஸ் இந்த ஏபிஐன்னு ஒன்று கொடுப்பாங்க, அதுவும் வந்து பிசினஸ் பீப்புள் தான் வாங்குவாங்க. ரெவன்யூ இதுதான் 90% வச்சுக்கோங்க. மீதி 10% சின்ன சின்னதா அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றதுக்கு ஒரு பிசினஸ் எடுத்து யூஸ் பண்ணோம்னா ஏபிஐன்னு ஒன்று வாங்குவாங்க, அதுக்கு தனியா பே பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் இருக்கு. மெயின் ரெவன்யூ வந்து இங்க இருந்தா வரும். அப்ப நீங்க யோசிச்சு, நீங்க 3 மணி நேரத்துல நீங்க எத்தனை ஆட் பாப்பீங்கன்னு பாருங்க. உங்களுக்கு நிறைய இது ஆடுன்னே தெரியாது. அது ஒவ்வொரு இதுலயும் ஸ்பான்சர்னு நம்ம பார்த்துட்டு இருக்க மாட்டோம். அதிகமா வந்துட்டு ஏன்னா அந்த அளவுக்கு யூசர் பூஞ்சு இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கு காமிக்கிற அளவுக்கு அட்வர்டைசர்ஸ் அத்தனை பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. யூசருக்கு ஃப்ரீயா கொடுக்குறான் பிளாட்ஃபார்ம், நீங்க யூஸ் பண்ணிக்கோ. அதுக்கு நான் அட்வர்டைஸ்மெண்ட் உங்கள்கிட்ட காமிப்பேன். அதான் அவங்களுக்கு. அதே சமயம் உங்களோட விக்னேஷ் இப்பதான் பைக் பிடிச்சிருக்குன்னு அட்வர்டைசர்ஸ் சொல்ல மாட்டாங்க. யார் பிடிக்கும் அந்த அக்கௌண்ட்ல உடனே காமிப்பாங்க. நீங்க டைம் இருந்தா படிச்சு பாருங்க. இது இஸ் நாட் ரிலேட்டட் டு இது. எப்படி அதெல்லாம் வந்து அவனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பாருங்க. ரேங்க் பண்றது எப்படி அப்படின்ட்டு. When you view and interact with Facebook, one of the underlying AI system delivers you the connected content you see in the feed, which is content. நான் சொன்னால இப்போ அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது, இதெல்லாம் உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு எப்படியே ஒரு தெரியும். பட் இவ்வளோ நம்ம போய்க்க வேண்டியது இப்போதைக்கு. ஃபியூச்சர்ல நீங்க ஒரு ஜாபுக்கெல்லாம் போயிட்டாங்க, இதெல்லாம் நீங்க போய் பாருங்க. ஸோ இது வந்து இதில் ஃபைனலாக வந்து நான் இதை முடிச்சதான் என்ன அப்படின்னா, அந்த ஃபாலோ பேக் மெத்தட் அப்படின்னு நான் சொன்னேன். ஃபாலோ பேக் மெத்தட் இது வந்து நான் இன்ஸ்டாகிராம் சொல்கிறேன், நீங்கள் வேற இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அன்றைக்கே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இருந்தாலும் அது ஒரு டேட்டாவோட உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ப்ளீஸ் ஃபாலோவர். நீங்கள் இதை கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகேங்க, காப்பி பண்ணி போடுறேங்க. எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் வச்சுக்கோங்க. கான்டெக்ட் வந்து ஒரு அக்கௌண்ட்ல 100 ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சின்னரே யூ ஷேர் அ நியூ கண்டென்ட். நீங்க ஒரு கண்டென்ட்டை ஷேர் பண்றீங்க, எவ்வளோ 100 ஃபாலோவர்ஸ். இந்த கண்டென்ட் ஷேர் பண்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அவன் ஃபர்ஸ்ட் கொண்டு போய் ஒரு 40 பேர்த்துட்டு காமிக்கிறான். ஓகேங்களா, ஃபாலோவர்ஸா நான் ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறது ஜென்ரலா ஒரு கண்டென்ட் நீங்க போட்டு 40 பேருக்கு கொண்டு காமிக்கிறாங்க. அதுல வந்து 10% என்கேஜ்மெண்ட். அதாவது 40 பேருக்கு காமிக்கிறாங்க, மொத்தமா 10 யூசர் வந்து என்கேஜ் ஆகிறாங்க. அதாவது லைக்கோ கமெண்டோ ஷேரோ கிளிக்கோ ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. அப்போ இதோட என்கேஜ் கண்டென்ட் அப்படின்னு நினைச்சுக்கிறேன். என்ன நினைச்சுக்கிறேன், 10%. அதாவது 10 யூசர் அவுட் ஆஃப் 100, 10%. 10 or 100 divided by 10. நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அந்த இது லைக் கமெண்ட் ஷேர். உடனே 10%னா என்ன நினைக்குது, ஒரு 100க்கு 10 பேர் வந்து இந்த போஸ்ட்டை லைக் பண்றாங்க. அப்ப நம்ம என்ன ஆகுதுன்னா அடுத்த லெவல்ல கொண்டு போய் காமிக்கணும்னு நினைக்குது இன்ஸ்டாகிராம். ஃபர்ஸ்ட் ஒரு போஸ்ட் போடுறோம், 10 பேர்த்திட்ட 40 பேர்த்திட்ட காமிக்குது, 10 பேர் என்கேஜ் ஆகிறாங்க. ஆனா அது எப்பவுமே இந்த 40 பேருக்கு டிவைட் பண்ணது, இந்த ஃபாலோவர்ஸோட டிவைட் பண்ணோம். 10% என்கேஜ் ஆகிறாங்க. அடுத்து வந்து 400 மெம்பர்ஸ் கொண்டு காமிக்கணும் இந்த கண்டென்ட் நல்லா இருக்கு அப்படின்ட்டு. அந்த 400 பேர் யாரு இந்த மாதிரி கண்டென்ட்டை பிடிக்குன்னு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுகிட்ட கொண்டு காமிக்கணும். அதுல ஒரு 50 to 80 யூசர்ஸ் என்கேஜ் ஆகிறாங்க. அதனால 12% என்கேஜ் ஆகிறாங்க.
ஒரு அசியூம் பண்ணிக்கோ 12 to 20. உடனே எனக்கு எங்கேஜிங் இது நல்ல கண்டென்ட் தான், இது நம்ம அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் இது அப்படிங்கிறது. இன்ஸ்டாகிராம் ஒரே நாள் எடுத்துட்டு போயிடாது, ஒவ்வொரு லெவலா போகும். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல்ல 10% என்கேஜ்மெண்ட் 400 பேர்த்து காமிக்குது. இங்கே 12% என்கேஜ்மெண்ட் 4000 பேர்த்து காமிக்குது. பட் இந்த இடத்துல அதே யூசர்ஸ் தான் என்கேஜ் ஆகிறாங்க, கம்மியான யூசர்ஸ் ஆயிடுது. 4000த்துல இவ்வளவுதான் ஆகுது. நாட் என்கேஜிங் எனிமோர். லெவல் 3 ஃபெயில். இப்போ அந்த 10% வந்து இப்போ அவங்க என்கேஜ் ஆகலைன்னா செகண்ட் லெவல். ஸோ இந்த 10%ங்கிறது எக்ஸாக்ட் கிடையாது, நம்ம ஒரு அச்சீவ் பண்ணிக்குவோம். அவன் ஒரு லெவல் வச்சிருப்பான், இந்த பர்சன்டேஜ் தாண்டி போகலன்னா அடுத்த லெவல் போகும். அதனாலதான் நம்ம வீடியோலாம் ஒரு சில இதுக்கு மேல போய் போறது. நிறைய கமெண்ட் லைக் ஷேர் வர்ற வீடியோஸ் எல்லாமே பாருங்க, அதிக பேருக்கு அவனே கொண்டே காமி மோர் இது. அதனாலதான் ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்கன்னா கமெண்ட் யுவர் ஆன்சர்ஸ் சும்மா அந்த போஸ்ட்லயே போட்டுருவாங்க, உங்களை எப்பயாச்சும் கமெண்ட் பண்ண வைக்கிறது ஏதோ. அப்ப நம்ம கமெண்ட் பண்ண அது அல்காரிதம் என்ன நினைச்சுக்குது, ஓ இது ரொம்ப ஃபேமஸா இருக்க மாட்டேங்குது, இன்னும் 4 பேர்த்துக்கு கொண்டே காமிக்கலாம், 4 பேருக்கு கொண்டே காமிக்கலாம். நம்ம அதனாலதான் சொல்லுவோம் எப்பவுமே, இப்ப இனிமேல் நீங்க போடுற போஸ்ட்ல மாத்தி மாத்தி ஒரு கமெண்ட்டோ எங்கேஜ் அப்படியே கொடுக்க ஆரம்பிங்க, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தது இதுக்கு மேல போகல அப்படின்னா 4000 40,000 4 லட்சம் இப்படி போயிட்டே இருக்கும். அது போகல அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிடும். அப்புறம் அவனுடைய அடுத்த போஸ்ட்டுக்கு அது தேடிச்சு. ஸோ அதனால நீங்க போடுற போஸ்ட் வந்து எப்படி ஃபேமஸ் ஆகுது, வைரல் ஆகுதுன்னா என்கேஜிங் இருந்தாதான் ஆகும். இந்த என்கேஜிங்கிறது நத்திங் பட் லைக், கமெண்ட், ஷேர். இது மோஸ்ட்லி நம்மளுக்கு தெரியுது. ஓகே, அடுத்து ஒன்று சொல்லிடுறேங்க. கண்டென்ட் நேட்டிவிட்டி. நீங்க எப்ப சக்சஸ் ஆகணும்னாலும் இன்ஸ்டாகிராமோ இல்லை ஃபேஸ்புக்கோ இல்லை லிங்க்டின்ல இருந்ததுன்னா கண்டென்ட் நேட்டிவிட்டின்னு சொல்லுவோம். அதாவது அந்த பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற கண்டென்ட் நீங்க போகணும். இப்போ நான் லிங்க்டின்ல போயிட்டு உட்காந்துட்டு இன்னைக்கு பார்ட்டிக்கு போயிட்டு வந்தேன், அங்க போய் வெட்டிங் போயிட்டு வந்தேன் அப்படிலாம் போட்டீங்கன்னா அங்கே எல்லாம் ஹெச்ஆர்ஸோ இல்லை எல்லாரும் அந்த மாதிரி இதில் they will not like it. So nativity அப்படின்னா it is a type of content that works on the specific social media platform which is expected by the users. ஸோ இன்ஸ்டாகிராம்ல வந்து நான் படித்தேன், பிளேஸ் ஆகிட்டேன் இப்படி போடுறது வந்து சக்ஸஸ் நம்மளுக்கு பெருசாக ஆகுறது இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த யூசர்ஸ் அதை எதிர்பார்க்கறது இல்லை. நான் வர்றப்ப எனக்கு ஜாலியாக இருக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதைத்தான் எதிர்பார்க்குறேன். இன்ஸ்டாகிராம் நீங்கள் எல்லா எஜுகேஷன் இன்ஸ்டியூட் எல்லாம் எடுத்து பாருங்க, பெரிய என்கேஜ்மெண்ட் இருக்காது. அஃப்கோர்ஸ் ஆடியன்ஸ் இங்கே தான் இருக்காங்க, ஆனால் பெரிய என்கேஜ்மெண்ட். ஒரு 4 பைத்தான் கோர்ஸ் பற்றி போடுறீங்களா, லைக் ரொம்ப கம்மியான பேர் லைக் பண்ணுவோம். என்டர்டைன்மெண்ட் தான் இருக்கு. அப்ப கண்டென்ட் நேட்டிவிட்டி நீங்க சக்சஸ் ஆகணும்னா அதே இதை ஒரு என்டர்டைன்மெண்டா நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கும். பைத்தான் படிங்கிறதையே நீங்க ஒரு மீமாவோ இல்ல ஒரு ஜோக்காவோ நீங்க போட்டீங்கன்னா தே வில் லைக். நீங்க இங்க படிங்க, பாஸ் ஆவீங்க, இங்க பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு போடுறதெல்லாம் எங்கேஜ் ஆறாங்க. அப்கோர்ஸ் நான் இல்லைன்னு நான் சொல்ல, ரொம்ப ரொம்ப கம்மி. அதான் கண்டென்ட் நேட்டிவிட்டி. அப்ப இந்த எந்த பிளாட்ஃபார்முக்கு என்ன போட்டா பிடிக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை எடுத்து நீங்க கண்டென்ட்டா வரணும். So content is creative native content. Discoverability, ensuring that your content is discovered by the platform users. So அவங்க சர்ச் பண்ணா உங்களோட வரணும், அதுக்காக ஹேஷ்டேக் போடுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஹேஷ்டேக் பைத்தான் கோர்ஸ் யாராவது சர்ச் பண்ணா நம்ம அந்த போஸ்ட்லயே பைத்தான் கோர்ஸ்னு போடுறப்ப நம்மளுக்கு வரும். டிஸ்கவரபிலிட்டி, கண்டென்ட் நேட்டிவிட்டி ஒன்று, டிஸ்கவரபிலிட்டி இருக்கணும். யாராச்சும் தேடினாவோ இல்லை ஏதோ ஒன்று இதில் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது. என்கேஜ்மெண்ட், prompting engagement and making algorithm to do its magic to reach more targeted users. So engagement வரணும். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இப்படி எல்லாம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான் வந்து என்கேஜ்மெண்டா நம்ம சொல்றோம். இந்த 3 இருந்தது அப்படின்னா நீங்க எந்த பிளாட்ஃபார்மா இருந்தாலும் நல்லா அப்படி மேல போயிட்டு. அதனால இன்னி போடுற போஸ்ட் நீங்க ஏதாவது போட்டீங்கன்னா கண்டென்ட் நேட்டிவிட்டி இருக்கான்னு பாருங்க, டிஸ்கவரபிலிட்டி இருக்கா, ஹேஷ்டேக்ஸ் யூஸ் பண்றீங்களான்னு பாருங்க, என்கேஜ்மெண்ட் ஆகுதுன்னு பாருங்க. சரி, இதோட ஒவ்வொரு இதில் கொஞ்சம் பார்க்கலாங்க. அப்புறம் நான் இன்னும் வந்து ஐ எம் நாட் கெட்டிங் இன் டு தட் மெட்டா நீங்க போட்டிருந்தாலும் மெட்டாவுக்குள்ள நம்ம போகல, வெறும் சோசியல் மீடியா தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம ஒவ்வொரு பிளாட்ஃபார்மா நம்ம போகணும். அதனால அந்த பேசிக்ஸ் ஸ்ட்ராங் பண்றதுக்காக நான் ஓவரால் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். சதீஷ் புரிஞ்சுதுங்களா? அறிவொளி, சகுந்தலா புரிஞ்சுதுங்க சார். எஸ் சார். புரிஞ்சுங்களா? ஸோ நீங்க மறுபடியும் வேணா கோத்ரூ பண்ணுங்க.
இன்னொரு பாருங்க, இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ அதுக்கு ஃபாலோ பேக் மெத்தட் நான் சொல்லியிருக்கேன். அதுவும் வேணாலும் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஏதோ உங்களுக்கு அதுவும் நம்பர்ஸ் வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பட் உங்களுக்கு சொல்லிட்டாரு, அதனால நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க.